போலீஸுக்கெல்லாம் வேலை என்ன? நான் யாரோட பேசுகிறேன், யாரோட யார் என் கட்சியில் யார் பேசுகிறா, இதை பதிவு பண்ணுறதாண்ணா. அதுக்கு தான் நாங்கள் பதிவு செஞ்செல்லாம் பயன் இல்லை. அலைபேசியில் பேசுகிறதான் பொது மேடையிலும் பேசுவோம். ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு. நோ சீக்ரெட்டு. என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம். அவங்க சும்மா சொல்லுவாங்க, சொல்றதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். வந்துட்டோம். அதனால பிள்ளைகளை அறிமுகப்படுத்திட்டு வேலையை செய்யுங்க. ஒவ்வொரு ஊருக்கு வந்து வேலை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம ஆள் எப்போ எந்த நேரத்தில் அவருக்கு சாமி வரும்னு தெரியாது. டப்புன்னு இதுதான் தேர்தல்ன்றவர். விடிய காலையில் நாமினேஷன் போடு, நாளைக்கு மறுநாள் தேர்தல்னு பச்சாலும் வச்சு விட்டுருவாரு. அதனால நம்ம வேகமாக ஓடணும். அதுக்காக தான் இந்த சின்ன அறிமுக கூட்டம். அதில் இங்கே என் தம்பி தங்கை எல்லாம் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது பல ஆண்டுகளாக தேர்தல் வருது. அதனால எந்த மாறுதலும் வரலைங்கிறது தான் இருக்கிற யதார்த்த உண்மை. இந்திய நாடாளுமன்றம் அல்ல எங்கள் கனவு. ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமை குரல் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவு, எங்களுடைய உரிமை. இவர்களைப் போல 60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி ஆட்சியில் இருந்து 18 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு இன்றைக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல், பாசிசம் வீழட்டும், பாசிசத்தை வீழ்த்துவோம், இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இது என்னது? இது திராவிட மாடல் அரசியல். பல காலம் கழிச்சு இப்பதான் மாநிலங்களுக்கான உரிமையை குரல் கொடுக்கிறாங்க. இப்ப முதல்ல அடிப்படையிலிருந்து கேள்வி, மாநில உரிமை எதது? என்னென்ன மாநில உரிமை? இந்த உரிமையெல்லாம் இப்ப யாரிடத்தில் இருக்கிறது? பறிபோய் விட்டது. யாருடைய ஆட்சி களத்தில்? பறித்து கொண்டு போனவன் எவன்? கச்சத்தீவு பறிபோனது எப்போ? கல்வி மாநில உரிமை, அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டியலுக்கு போனது இப்போது. மருத்துவமனைகள் கட்டுவது, மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் எங்கே? இது யார் காலத்தில் கொண்டு போகப்பட்டது? இந்த நிலத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், இந்த பயோகாஸ், இதெல்லாம் யாருடைய காலத்தில் கையெழுத்தானது? அணு உலை இந்த 2 கட்சிகளுக்கு தெரியாமல் வந்து நட்டு வைத்து போனார்களா? மீத்தேன், ஈத்தேன் இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா? ஸ்டெர்லைட் இவர்களுக்கு தெரியாமல் வந்து கையெழுத்தாயா இங்கே கட்டப்பட்டதா? இந்த 2 கட்சிகளை தாண்டி யாராவது பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா? இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது யார்? தேர்தல் வரும்போது திடீரென்று உரிமை என்று பேச காரணம் என்ன? எப்படி இருக்கு? அது ஏன் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது, விவசாயி மேல பாசம் வருது? இந்த செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உருகி அழுவான். அப்பா அடிக்கடி விட்டு உன்னை பார்க்காம சரியா பார்க்காம விட்டானப்பா அப்படின்னு. எப்படி இருக்கு? அதே கதை தான். இங்க உயிரோடு இருக்கும்போது சோறு தாம செத்தவனை பால் ஊத்தி அழுகிறது படையில் செய்யற பரதேசி கூட்டம் இது. அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் என்ன மாநில உரிமை? மாநில உரிமை மீட்டம் என்ன பண்ணீங்க? குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்சநீதிமன்றம் சொல்றது மாநிலங்களின் உரிமை எடுத்துக்கொள்ளலான்னு. பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட ஒருத்தன் வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில வெளியிட்டார். இதாண்டா குடி, இவ்வளவு சாதி இருக்கு, இது வரையும் பிரதிநிதித்துவம்னு அறிவிச்சுட்டு. ஆந்திரா எடுக்க போகுது, கர்நாடகா எடுக்க போகுது, ஜார்க்கண்ட் எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவு போடுறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, எதிரிகள் இல்லை. இவனால் ஏன் எடுக்கல? எடுத்தா தெரிந்துவிடும். என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரிந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், என் தலைவன் மனை ஆணையாச்சுறேன், எடுக்க மாட்டார்கள். நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும் போதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து
குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். எழுதி வச்சுக்க, இதுதான் நடக்கும். இது செய்ய மாட்டார்கள். தேர்தல் வரும்போது திடீர்னு ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்காக போராட்டம், படகை பறித்துக் கொண்டு செல்கிறார்கள். தினம் வருகிறான். இந்த பிப்ரவரி 11 போராட்டம். இதுக்கு முன்னாடி ஏன் இப்ப போராட்டம்? தேர்தல் வருது. எத்தனை பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள்?